படம் வந்து பார்த்தோம். ரொம்ப அமேசிங்கா எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ள வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன் இருக்காங்க. ஸோ டைரக்டர் தமிழரசன் சார் வந்து அது கரெக்ட்டா எடுத்திருக்காங்க. எப்படி நம்ம ஒரு ரொம்ப டைட் ஃபைனல் மேட்ச் பார்க்கும்போது, ஒரு ஒரு பந்தா வந்து எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது படத்துல, அத கெஸ் பண்ணிட்டு இருப்போமோ, அது மாதிரி நம்ம படத்துல வந்து கெஸ் பண்ணி ஸோ ரொம்ப அமேசிங்கா இருந்தது. ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு படம் இருக்கிறதுனால, எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஐ அம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் மை செல்ஃப். வெங்கடேஷ் சார் வந்து ரொம்ப அருமையா ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க ப்ரொடியூசர். ஸோ என்டையர் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். அட்டகத்தி தினேஷ் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ என்டையர் டீமுக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் வந்து வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படணும்னு நான் வாழ்த்துறேன். போயிட்டு இந்த படம் படம் இந்த வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. போயிட்டு இந்த படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. லப்பர் பந்து படம் பார்த்துருந்தேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனோட சென்னை 28ன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வரேன் நான். ஹரிஷ் கல்யாண் பிரதர் அண்டு தினேஷ் அண்ணன் 2 பேருமே ஸ்க்ரீனில் சூப்பராக இருந்தாங்க. தினேஷ் அண்ணன் வந்து அந்த அட்டகத்தியில் பார்த்துட்டு நம்ம ஒரு ஒரு ஃபாலோவராக வந்திருப்போம். செம்மையாக நடிக்கிறாப்புல இவர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டை எனக்கு கிரிக்கெட் அவ்வளோவா தெரியாது. ஆனால் இந்த படம் வந்து எனக்கு கிரிக்கெட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்க வச்சுது. அதுக்குள்ளார இருக்க நிறைய எமோஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப 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 சூப்பரான படம். எல்லாரும் கண்டிப்பா தயவு செய்து தியேட்டர்ல போய் லப்பர் பந்து திரைப்படத்தை பாருங்க. அண்ட் இது வந்து தமிழரசன் பச்சை முத்து அப்படின்ற டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர்ல நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் ரொம்ப நல்ல நல்ல படங்கள் பண்ணாங்க. இந்த வருஷத்துல தமிழரசன் பச்சைமுத்து தி பெஸ்டா இருப்பாரு அப்படின்றதுக்கு இந்த படம் பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். தமிழரசன் பச்சைமுத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் லப்பர் பந்து டீமுக்கு என்னோட விஷஸ். ரொம்ப சூப்பர் படம். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. இப்போதான் படத்தை பார்த்து வெளில வந்தேன். அண்ட் இட் இஸ் அன் எட்ஜ் ஆஃப் த சீட் ட்ராமா. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. நான் யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் வாட்ச் பண்ண மாட்டேன். எண்டிங் மட்டும் என்ன யார் வின் பண்ணாங்க மட்டும் தான் பார்ப்பேன். பட் நான் லைஃப்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமை இவ்வளோ நான் ஃபோனை கூட சைடில் போட்டு பேக்ல வச்சு உட்காந்துருக்கேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அண்ட் வெரி 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 வெல் டன் அண்ட் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ஷார்ப் ஆன் பாயிண்ட் எடிட்டிங். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், காசு செம்மையாக இருக்கு. பட் ஒரு ஃபிலிம் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக, இவ்வளோ பர்ஃபெக்டான எடிட்டிங், இவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்டோரி டிரெக்ஷனோட வந்து ஐ வாஸ் நாட் நான் இது ரொம்ப காமெடியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைட்டில். பட் இட் இஸ் சச் அன் ஆல் ரவுண்டர் ஃபிலிம். டெஃபினட்டாக நாளைக்கு மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த படம். எல்லாரும் டெஃபினட் பாருங்க. ஸ்போர்ட்ஸ் மூவின்னு மட்டும் நினைக்காதீங்க. இட் இஸ் அன் அமேசிங் மூவி. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் this film is going to be a hit. Definitely பெரிய hit தான். Already I can say that. Very excited for the film and good luck to everybody on the team. Hi. So, லப்பர் பந்து ஆக்சுவலி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்துட்டேன். பட் ஆனால் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தாலும் லப்பர் பந்து வந்து அதை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஹிட்டு தான். தேங்க்யூ. ஸ்போர்ட்ஸ் மூவி ஜானர்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இந்தியாலே. அவ்வளோ நல்லா இருக்கு. ஃபேமிலி எமோஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவினாங்க இது வந்து. இஃப் யூ கேன் டூ திஸ், இவ்வளோ கிராஃப்ட் அவரால் கொண்டு வர முடியும் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி இல்லைன்னா, he will have places to go. ஹரிஷோட சிம்பிளி த பெஸ்ட் மூவி. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். வணக்கம். இன்னைக்கு லப்பர் பந்து பார்க்க வந்திருந்தேன். ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட். நான் வந்து ஈரோட்டில் ஹவுசிங் போர்டில் இருந்தப்ப பசங்களோட சேர்ந்து விளையாண்ட மேட்ச்சு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அட்டகத்தி தினேஷ் அவர்களும் ஹரிஷ் கல்யாண் அவர்களும் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. என்னோட அன்பு தம்பி டிஎஸ்கே மிகப்பெரிய திறமசாலி. ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கான ஒரு சரியான ரோல் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நிச்சயமா வந்து இந்த ஒரு பால் நம்ம மனசில் இருக்கிற பல விக்கெட்டுகளை உடைக்கும் நான் நம்புறேன். ஆல் த பெஸ்ட். அமேசிங் டைரக்ஷன்,
மியூசிக்கு, கூட நடிச்ச எல்லாருமே தனித்தனியா சொல்ல முடியாது. அப்படி ஒரு அழகான ஒரு டீம் ஒர்க்கு. ஆதித்யா, கதிரும், பாலாவும் சும்மா காமெடியில எல்லாமே சிக்ஸர் தான். ஃபேமிலியோட வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. அதாவது ஹிந்தியில வந்து நம்ம லகான் படம் பார்த்தோம். அதற்கு இணையா தமிழ்ல இவ்வளவு ஒரு யதார்த்தமா ஒரு இயற்கையான சூழல் அமைச்சு படம் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. அதுவும் ஒரு சாதாரண ஒரு கிராமத்து கிரிக்கெட்ல ஒரு காதலியை வச்சு அது ஒரு டீமுக்குள்ள பிரச்சனை இல்லாத ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்குமான ஒரு கான்ஃபிளிக்டை உருவாக்கி அதுக்கான தீர்வும், அதாவது பார்வையாளர்களே அதோட ஒன்றி அந்த கிளைமேக்ஸ் என்ன நடக்குமோ அப்படின்னு இந்த படத்தை எல்லாத்தையும் எதிர்பார்க்க வச்சு, அது விளையாட்டுல ஜெயிக்கிறதை விட சமூகத்தில் தேவையான ஒரு அந்த டீம்ல இருக்கிற வெளியில இருக்கிற ஆளுங்கள்லாம் எவன் ஒருத்தன் வேணான்னு சொன்னானோ இந்த சாதியால் ஒடுக்கப்பட்டு அவெல்லாம் வந்து விளையாட்டுல ஒருங்கிணைச்சு இது மாதிரியான வெற்றி பெற வச்ச ஒரு சிறந்த படம். ரொம்ப ஒரு இது வந்து என்னன்னா ஒரு ஆர்ட் ஃபிலிமாவும் இல்லாத மக்கள் வெகுஜன மக்கள் விரும்புகிற அளவுக்கு இவ்வளவு யதார்த்தமா எடுத்த இயக்குனர், இதை தயாரித்த தயாரிப்பாளர், இதில் நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் ஒரு தமிழ் சமூகத்துக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு படம் கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போதான் லப்பர் பந்தோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லப்பர் பந்து இட்ஸ் சூப்பர் மூவி. ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு தமிழரசன் பச்சமுத்து சார் அவரோட ரைட்டப் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், உங்களை ரொம்பவே என்டர்டைன்மெண்ட் பண்ணும். அதுவும் முக்கியமா தினேஷ் அண்ட் ஹரிஷ் கல்யாண் அவங்க கூட நடிச்ச சுவாசிகா, சஞ்சனா, அப்புறம் கீதா கைலாசம், இவங்க எல்லாருமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த மூவியை வாட்ச் பண்ணுங்கன்னு தைரியமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப சூப்பரான ஒரு மூவி பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு. லவ் இட். ஹாய் ஹாய் ஹாய். இப்போதான் லப்பர் பந்து பார்த்தேன். சூப்பரான படம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு ஃபீல் குடான படம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு. ரொம்ப இன்டென்ஸா இருக்கும்னு நினைச்சேன். பட் அந்த இன்டென்சிட்டியோட மிக்ஸ் ஆகி ஒரு ரொம்ப ஒரு ஃபீல் குட். நீங்க படம் முடிச்சோடனே சிரிச்சுக்கிட்டே வருவீங்க, அந்த மாதிரி இருக்கு இந்த படம். நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல, ரொம்ப ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். பட் இது கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க ப்ளீஸ். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படம்லாம். இட்ஸ் பிரில்லியன்ட். எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. வணக்கம். நான் இயக்குனர் கௌரவ நாராயணன். ரொம்ப 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 ஒரு என்ன சொல்ற, ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபில்ம் இது. ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தியேட்டரிக்கல் ஃபில்ம் வந்து நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சது இந்த படத்துல நடந்திருக்கு. லப்பர் பந்து இயக்குனர் தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சித்தம். காரணம், எஃப்ஐஆர்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நான் அந்த படத்தை நடிக்கும் போதே ரொம்ப துருன்னு ரொம்ப கரெக்டா இருப்பாரு. பியூட்டிஃபுல் ஸ்கிரீன் பிளே. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடாது, எமோஷனல் கரெக்டா இருக்கணும். ஸோ இதுல வந்து எவ்ரி ஃப்ரேம் ஹேஸ் பியூட்டிஃபுல் மிக்சர் ஆஃப் எமோஷன் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் டிராமா. இதுல நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து தே ஹேவ் கிவன் தேர் பெஸ்ட். ப்ரொடக்ஷன் வேல்யூ இஸ் ஆல்சோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க், எடிட்டிங், எவ்ரி திங் இஸ் டாப் நாச். தயவு செய்து இதை தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா தியேட்டர்ல பாருங்க. எவ்ரி ஒன் வில் என்ஜாய். திஸ் இஸ் லப்பர் பந்து. எவ்ரி பால் தே ஹிட் அ சிக்ஸர். என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்ட்ராங் எமோஷன். ஆக்சுவலி கிரிக்கெட்டோட சேர்ந்து ஹியூமன் எமோஷன்ஸ் இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வெரி ஹார்ட் டச்சிங் மூவி ஆக்சுவலி. என்ன சொல்லணும், லைக் ஸ்க்ரீன் பிளே, பெர்ஃபார்மன்சஸ், டைரக்ஷன், ரீ ரெக்கார்டிங், ஒரு கேரக்டரும் ஆக்சுவலி வந்து செதுக்கியிருக்காங்க இந்த படத்துல. ரொம்ப நல்ல லைக் இட்ஸ் வெரி ஹார்ட் டச்சிங் மூவி. கண்டிப்பா பிரின்ஸ் பிக்சர்ஸோட லக்ஷ்மண் குமார் ப்ரொடக்ஷன்ல இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. அண்ட் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். அது எப்படி சொல்லணும், இந்த படத்துல வந்து லைக் பெரிய ஃபைட்டோ இல்லைன்னா வந்து ஒரு ஐட்டம் சாங்கோ இல்லைன்னா கிளாமரோ அதெல்லாம் இல்லாம ஒரு ஒரு குழந்தை கூட பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. இட்ஸ் யூனிவர்சல் ஃபிலிம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். இட்ஸ் ஹார்ட் டச்சிங் ஃபிலிம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் விஷால் வெங்கட், சில நேரம் மனிதர்களோட இயக்கம். இன்னைக்கு லப்பர் பந்தோட ப்ரீமியர் வந்து இப்போதான் முடிஞ்சிச்சு. படம் இப்போதான் பார்த்து முடிச்சோம். ரொம்ப அருமையான படம், ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். முக்கியமாக கிரிக்கெட் கலர்ந்த ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு லவ் ஃபிலிம். பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டார்டிங் நம்ம ஹரிஷ் கல்யாண் சாராக இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷ் சாராக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்கி கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து லிட்டரலா வந்து அவங்கவுங்க ரோல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்துல ஹியூமர் நல்லா இருந்துச்சு, லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸ், சின்ன சின்ன இமோஷன்ஸ் அதை கேரி பண்ண விதம், முக்கியமா ஸ்க்ரீன் பிளே ஆரம்பிச்சதுன்னு போன வரைக்கும் நம்ம எப்பவுமே ரொம்ப ஹுக்டாவே ஃபீல் ஆனோம். அந்த ட்ராமா அவ்வளோ அழகா எழுதிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு எல்லாருமே பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபிலிம். இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு படம் இயக்குனதுக்கு நடித்த நடிகர்கள் எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. ஹாய், வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தினேஷோட ஃப்ரெண்டு. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட் படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ அருண் ராஜா சாரோட அசோசியேட் தமிழ் அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கும்னு நினைச்சேன். பட் ஒவ்வொரு வியூவும் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அண்ட் தினேஷா இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், ரொம்ப மாசம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு லப்பர் பந்து வந்து தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். லப்பர் பந்து இது கொடுத்தாங்க, சாரி. லப்பர் பந்து படத்தோட ப்ரீமியர் பார்த்தேன். படத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா படத்தோடைய முழு கதை, அதாவது கிளைமேக்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்ப பார்க்கும்போதுதான் அதை ஃபுல்லா உணர முடிஞ்சது. ரொம்ப பெருமையா இருக்கு இந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் தமிழ் முதல் திரைப்படம் எடுத்திருக்காரு. ஒர்க் பண்ணும் போதே தெரிஞ்சுது, இவர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர் அப்படின்னு. கதை சொல்லும் போதும் சரி, ஒர்க் பண்ணும் போதும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு டெலிவர் பண்ணியிருப்பாரு எதிர்பார்க்கவே இல்லை. இது பயங்கர, இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுல வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த். இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு படத்துல ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ டைரக்டர் எக்ஸல் பண்ணியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் லவ் த ஃபில்ம். ஆடியன்ஸாக தான் என்னால் பேச முடியுது. படத்துல ஒர்க் பண்ணன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. எனக்கு ஆடியன்ஸாக தான் நான் ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு சீனையும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். விசில் அடிக்காத குறைதான். ஒரு லகான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் கிளைமேக்ஸ் வாஸ் மார்வலஸ். ரொம்ப ப்ரௌடா இருக்கு டு பி பார்ட் ஆஃப் லப்பர் பந்து. ஸோ வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கு. அண்ட் தியேட்டர்ல வந்து பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்க. பந்து பார்க்கறதுக்காக வந்தோம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்சனலா சொல்ல போனா. அதே மாதிரி வந்து அன்பு தம்பி டிஎஸ்கே வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல அவ்வளோ பெரிய க்ளோஸ்அப் ஷாட்ல அந்த ஃபேஸை மட்டும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டோட்டல் டீமுக்கும் வாழ்த்துக்கள். மைனூட்டா ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க, புரிஞ்சவங்க மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி. எதுல ஜெயிக்கணுமோ அதுல ஜெயிங்க அப்படின்ற அழகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பர்சனலா வெரி வெரி ஹாப்பி. சூப்பர். லப்பர் பந்து படம் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். எங்களுக்கு பிடிச்சது டெஃபினட்டா உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். லப்பர் பந்துன்ற பால் பேர் கேள்விப்பட்டோன்னு நம்ம நினைச்சிருப்போம்.
இது கிரிக்கெட் மட்டும் சம்மந்தப்பட்ட படம், நமக்கு பிடிக்காது, நமக்கு கிரிக்கெட்லாம் நமக்கு என்ன அப்படின்னு கிரிக்கெட் பார்க்காதவங்களாம் நினைப்பாங்க. டெஃபினட்டாக அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்களும் பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஒன்லி கிரிக்கெட்டை மட்டுமே எடுத்துட்டு போகாம அதுக்குள்ள ஈகோன்ற ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு மாமனார் மருமகனுக்கு உண்டான ஒரு ஈகோ கிளாஷ் வந்து இல்ல ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா அந்த அந்த விஷயம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதை தவிர லவ் அண்ட் எமோஷனல் நிறைய டிராமா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து எங்க ஃப்ரெண்ட் வந்து டிஎஸ்கே பண்ணியிருக்காரு, அன்பு தம்பி கதிர் பண்ணியிருக்காரு. கதிர் வந்து அவரோட கமெண்ட்ரி இதுல வந்து இருக்கும், அது ஹிலேரியஸா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிஎஸ்கே இது வரைக்கும் காமெடி டைமென்ஷன்ல மட்டும் பார்த்துருப்போம். முதல் முறை ஒரு இயக்குனர் வந்து காமெடி நீங்க காமெடி பண்ணாதீங்க, இதுல சீரியஸான ஒரு கேரக்டர் சொல்லி கொடுத்ததுக்கு இயக்குனருக்கு நான் ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், டிஎஸ்கே சார்பாகவும் எங்க எல்லாரோட சார்பாகவும். ஏன்னா காமெடி தானே பண்ணுவோம், இங்க வந்து காமெடி தானே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காம காமெடி பண்ற எல்லாருக்கும் லைஃப் சீரியஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அவரை சீரியஸா சூப்பரா மூவ் பண்ணிருக்காரு. எஸ்பெஷலி தேங்க்யூ சார். அண்ட் டார்லிங் சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி மியூசிக் வந்து விளையாடிருச்சு. கேப்டன் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து இதுல ஒரு ட்ரீட் இருக்கு, தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் இருக்கு. டெஃபினட்டா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ தலைவா.